இன்னைக்கு வினிகரியில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது ஈஸியாக அப்படின்ட்டு பார்ப்போம். நான் வந்து இது காஃபி ஃபில்டரை யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் அமேசான்லேருந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த காஃபி ஃபில்டரை இந்தமாரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலை ரெண்டாக கட் பண்ணி அதை கோன் மாரி வச்சு அது மேலே இந்த காஃபி ஃபில்டரை வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் மதர் கல்ச்சர்லேருந்து டைரெக்டாக ஒரு ஃபில்லர் யூஸ் பண்ணி இந்த ஃபில்ட்ரு மேலே அந்த வினிகர் இதில் ஊற்றுனீங்கனாக்கா அந்த ஈல்லாம் இதில் ஒட்டிக்கும். இந்த ஃபில்ட்ரு பேப்பரை எடுத்து இந்த வீடியோவில் காட்டின மாரி அந்த சின்ன கப்பில் இருக்கிற தண்ணியில் அதை லைட்டாக அலசினீங்கன்னா அந்த வினிகர் ஈல்ஸ்லாம் தனியாக வந்துடும். எப்பயுமே பீட்டா ஃப்ரைஸ்க்கு வந்து அந்த தண்ணி நீங்கள் எடுக்கும் போது ஓல்டு வாட்டராக எடுத்து வச்சுக்கோங்க. ஓல்டு வாட்டரில் தான் இந்த வினிகர் ஈல்ஸை இது பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் உங்கள் பீட்டா ஃப்ரைஸ்க்கு வந்து நல்லது. நீங்கள் நார்மல் வாட்டர் வந்து யூஸ் பண்ணாதீங்க. சில சமயம் அந்த குட்டிங்க அதனால் இறந்து போயிடும் அந்த புது தண்ணி ஆட் பண்ணும் போது. ஸோ இந்த வீடியோவில் காட்டின மாரி இதில் ஒட்டி இருக்கும் இந்த காஃபி ஃபில்டரில். இதை எடுத்து நீங்கள் தண்ணியில் டிப் பண்ணி அதில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் வினிகரில். இது ரொம்ப ஈஸி மெத்தடு. இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பஞ்சு வச்சு அதில் தண்ணி விட்டு அது நீங்கள் 8 hours 6 hours வெயிட் பண்ணணும். இது ரொம்ப ஈஸி மெத்தடு. இந்த ஃபில்டரை நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதை காய வச்சு நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது நிறைய டைம் வரும். இதை நீங்கள் அமேசானில் விற்கிது. நீங்கள் இதை அமேசான்லேருந்து வாங்கிக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். ஆக்சுவலாக இது ஒரு கோன் ஷேப்பில் இருக்கும். கீழே உள்ள கோன் ஷேப் இது பேப்பர் தானே, நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் போது அந்த கீழே உள்ள கோனில் வந்து ஓட்டை விழுந்துருது. ஸோ அதனால் நான் அந்த பேப்பரையே நார்மலாக போட்டு வச்சுருக்கேன். இதை நீங்கள் கோன் ஷேப்லேயும் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் கீழே எதுவும் ஓட்டை விழுந்துருச்சுன்னா இதை நீங்கள் நார்மலாக எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மதர் கல்ச்சர்லேருந்து எடுத்த லிக்விடை திரும்ப ஒரு 2 to 3 times வந்து நீங்கள் திரும்ப இந்தமாரி ப்ராசஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ அதில் உள்ள வினிகரில் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் யூஸ் பண்ண அந்த லிக்விடை திருப்பி உங்களோட மதர் கல்ச்சர்லேயே நீங்கள் ஊற்றிடுங்க. உங்களுக்கு மதர் கல்ச்சர்லேருந்து எடுத்த லிக்விட் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும்.